ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் சார்பில் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த 2024 டு 25 இந்த கல்வி ஆண்டுக்கு வந்து நீங்க 10th 12th டிப்ளமோ டிகிரி படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களாலையும் என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா ஸ்காலர்ஷிப்காக வந்து அப்ளை பண்ணி அமௌண்ட் வந்து நீங்களும் வந்து வாங்கிக்கிற முடியும். இந்த ஃபவுண்டேஷன் சார்பில் போன வருஷம் நம்ம சப்ஸ்கிரைபர் அப்ளை பண்ணதுல கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டுல நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் 3 பேர் வந்து செலக்ட் ஆகி அமௌண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ கரண்ட் இயர்ல வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த அமௌண்ட் வந்து இந்த பெனிஃபிட் வந்து அடையணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், யாருக்கெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க, எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றதுக்கு டெட்லைன் லாஸ்ட் டேட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா ஏ டு இசட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா எண்டு வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஒன்ஸ் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்காலர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா பத்தி வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்ஐசி கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எல்ஐசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாப்புலர் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலர் இந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய நாம்ஸ் படி தான் வந்து நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, சரிங்களா? இந்த கம்பெனி வந்து என்ன பண்றாங்கன்னா கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு ரன் பண்றாங்க. எல்ஐசி உடைய இயர்லி டர்ன் ஓவர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எடுத்து பொருளாதாரத்துல வந்து பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை வந்து பாத்தீங்கன்னா ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு இந்த ஸ்கீமே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமை பத்தி உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட்டை பத்தி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்காலர்ஷிப்பை பத்தி நம்ம வந்து ரீசெண்ட் டேஸ்ல வந்து யூடியூப்ல வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு நம்ம கோல்டன் ஃபவுண்டேஷன், அதாவது கோல்டு ஹார்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு இன்ஸ்டா வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. நாங்க சொல்லாமையே எங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி உங்க வீடியோ போட்டது மூலியமா நிறைய சப்ஸ்கிரைபர், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆயிருக்காங்க ஸ்காலர்ஷிப்க்கு. அதை வந்து தெரியப்படுத்தணும், எனக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டா ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஆக்சுவலா வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் மூலியமா தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. பட் இது வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸுமே நம்ம வந்து பண்ணதே கிடையாதுங்க. நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து ஃப்ரீயா கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் வந்து ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஃப்ரீ டைம்ல வந்து கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா யூடியூப்ல வீடியோ போடுறதுக்காக சர்ச் பண்ணி எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிஸும் நம்மளுக்கு வந்து தெரிய வரும், ஒவ்வொரு ஃபவுண்டேஷனும் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். அதே மாதிரி இந்த கோல்டு ஹார்ட் ஃபவுண்டேஷன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. அது நம்மளுக்கு எனக்கு கேட்கும்போது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு அப்டேட். ஸோ இதே மாதிரி எக்கச்சக்கமான ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரைவேட் கம்பெனிஸும் கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தகுதி உள்ள ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். நீங்க ஏற்கனவே ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கிட்டு இருக்கிறீங்க, நேஷனல் ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்ல சம்பந்தப்பட்ட அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கட்டாயமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இந்த கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின பேசிக் கிரைட்டீரியா நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த இடத்துல கோல்டன் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2024 அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் ஸ்கீம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங் டு த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் அப்படின்னா பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. இது கரண்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடிஸ் வந்து படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் அப்படிங்கறது வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு அமௌண்ட்டுமே முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜஸ்ல படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்ல வந்து நீங்க பிரைவேட் காலேஜ் ஸ்கூல்ல வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அமௌண்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய அக்சசரிஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு, காலேஜ் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாம உங்களுடைய எக்ஸாம் ஃபீஸை நீங்க வந்து பே பண்றதுக்கு, ஹாஸ்டல் ஃபீஸை வந்து பே பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா என்ன நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓகே, அப்படின்னு நம்ம வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்துருவோம். இந்த இடத்துல ஜெனரல் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏல வந்து ஜெனரல் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கறது வந்து கொடுக்குறாங்க.
ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் த கேர்ள் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஸ்காலர்ஷிப்புக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, யாரெல்லாம் இந்த ரெண்டு ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 12th கிளாஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் கிளாஸ் வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும். நீங்க 12ஆம் கிளாஸ்ல எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நீங்க வந்து 60% மார்க்குக்கு மேல எடுத்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலருமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. எந்த அகாடமிக் இயர்ல இருந்து நீங்க வந்து 12th வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா 2021ல இருந்து 2024 வரைக்கும் நீங்க வந்து 12th வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணி நீங்க காலேஜ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க இந்த ஸ்காலர்ஷிப் மூலியமா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 2024 to 25 இந்த அகாடமிக் இயர்ல ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி கோர்சஸ் வந்து படிச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஜெனரல் ஸ்காலர்ஷிப் ஆஃப்டர் 12th அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டுல நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, இன்ஜினியரிங் ஃபீல்டு, கிராஜுவேஷன் இந்த எனி டிசிப்ளின், இன்டிகிரேட்டட் கோர்சஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் கோர்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா 5 இயர் கோர்ஸ் வந்து படிப்பாங்க. லைக் வந்து அந்த லாஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்எல்பி வந்து பாத்தீங்கன்னா 5 இயர் இன்டிகிரேட்டட் கோர்சஸ்லாம் வந்து இருக்குது. இந்த மாதிரியான 5 இயர் கோர்ஸ் நீங்க வந்து இன்டிகிரேட்டட் டெப்தா வந்து படிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கோர்ஸ் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் ஓகே, இல்ல வந்து டிப்ளமோ கோர்சஸ் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா அதர் ஈக்குவலன்ட் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் ஓகே, வொகேஷனல் கோர்சஸ் வந்து நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் ஓகே, கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு காலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆர் கவர்மெண்ட் இன் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் வந்து ஐடிஐ படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்காக, அதாவது ஜெனரல் ஸ்காலர்ஷிப்காக வந்து பாத்தீங்கன்னா ஆண்களும் அப்ளை பண்ணிக்கலாம், பெண்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. உங்க பேரண்டோடைய ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது வந்து பெர் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு மேல போயிடக்கூடாது. 2.5 லட்சத்துக்கு கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு இன்கம் சர்டிபிகேட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த ஜெனரல் ஸ்காலர்ஷிப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏ பின்னு சொல்லிட்டு 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 10th படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 11th 12th படிக்கிறீங்க இல்லையா, உங்களுக்காக வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. அந்த 10th எக்ஸாமினேஷன்லயுமே நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஒன்னு சிபிஎஸ்இ சிலபஸா நீங்க வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே, ஸ்டேட் போர்ட்ல நீங்க படிச்சு பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க 10th 60% மதிப்பெண் நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. அந்த 10th நீங்க வந்து 2021ல இருந்து 2024 இந்த அகாடமிக் இயர்ல நீங்க வந்து 10th வந்து பாஸ் பண்ணிட்டு 11th அப்படிங்கறத நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கணும். 11th 12th நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதுலயுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. have taken admission in the academic year 2024 to 25 இந்த அகாடமிக் இயர்ல கரண்ட்லி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஃபீல்ட் ஆஃப் வொகேஷனல் டிப்ளமோ கோர்சஸ் த்ரூட் வந்து கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து படிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்குமே வந்து ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் அப்படிங்கறத 2.5 லட்சத்துக்கு கம்மியா இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்காலர்ஷிப் இது வந்து ஆண்களும் அப்ளை பண்ணிக்கலாம், பெண்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஒரு ஸ்காலர்ஷிப் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள் சில்ட்ரன் ஃபார் 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கொடுக்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பாஸ்டு கிளாஸ் 10th எக்ஸாமினேஷன்ல நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 60% மதிப்பெண் எடுத்துக்கணும். 2021ல இருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அகாடமிக் இயர்ல நீங்க வந்து 10th வந்து பாஸ் பண்ணிருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 2024 to 25 இந்த அகாடமிக் இயர்ல ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா வந்து 10th plus 2 பேட்டர்ன்ல வந்து இப்போ நீங்க கரண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் வந்து படிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. இதுக்கான டூரேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட் வந்து எவ்வளவு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள் சில்ட்ரனுக்கு வந்து 15,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 2 இயர்ஸ், அதாவது 11th படிக்கிறதுக்கும் 12th படிக்கிறதுக்கும் 15 30,000 ரூபாய் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அமௌண்ட் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துறாங்க. இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கு, அதாவது ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள் சில்ட்ரனுக்கு மட்டும் இது வந்து கொடுக்குறாங்க. ஜெனரல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ், பிஏ, எம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிடிஎஸ் இந்த இது டென்டல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, மெடிக்கல் ஃபீல்ட்ல நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 40,000 ரூபாய் வரைக்கும் பெர் ஆனதுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ மெடிக்கல் ஃபீல்ட்லாம் 4 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து 40,000 ரூபாய் அப்படிங்கறத வந்து கொடுக்குறாங்க. டைரக்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்றாங்க. அதே மாதிரி ஜெனரல் ஸ்காலர்ஷிப்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் படிக்கிறீங்க இல்லையா, பிஇ, பிடெக், பிஆர்சி இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா 30,000 ரூபாய் வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா அமௌண்ட்ஸ் அப்படிங்கறத வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து 2 இன்ஸ்டாலேஷன் அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க.
50,000 ஒண்ணு, அடுத்த ஒரு 50,000 ஒண்ணும் நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கக்கூடியவங்க ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, எனி கிராஜுவேட் நீங்க யுஜி படிச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அண்டர் கிராஜுவேட் நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, பிஏ இந்த மாரி கேட்டகரில இருக்கக்கூடியவங்களும் சரி, டிப்ளமோ கோர்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஐடிஐ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு அமௌண்ட் வந்து எவ்வளவு வந்து குடுக்குறாங்க அப்படின்னா வந்து ரூ. 20,000 வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, அமௌண்ட் வந்து இதுல வந்து ஸ்காலர்ஷிப்பா நம்மளுக்கு வந்து புரொவைட் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க எந்த கேட்டகரில இருக்கிறீங்களோ, தாராளமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து ஓப்பன் ஆயிருச்சுங்க. டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் நம்மளுக்கு வந்து 21ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன்ல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அமௌண்ட் வந்து ஆன்லைன்ல போயிட்டு அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ஃபில் அப் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பேங்க் அக்கவுண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, பெனிஃபிஷரியோட பேங்க் அக்கவுண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா வந்து குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. பெனிஃபிஷரின்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட் நேம்ல இருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் தான் வந்து நீங்க வந்து குடுக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பா நம்ம ஸ்டார்ட்டிங்கே சொன்ன மாதிரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ ஃபைனலா அதுல வந்து 60% மதிப்பெண்கள் அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்கணும். அதே மாரி பேரண்டோட ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது 2,50,000க்கு வந்து கம்மியா இருக்கணும். நீங்க கரண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, காலேஜ்ல வந்து ரெகுலர்ல நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வந்து, காலேஜ் வந்து நல்ல ஒரு அட்டெண்டன்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கணும். அதே மாரி நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக போனோஃபைட் சர்டிபிகேட் அப்படிங்கிறது பிரின்சிபல் கிட்ட அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும். அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ்லயோ, அதே மாரி கரஸ்பாண்டிங் கோர்ஸ்லயோ நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி, நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தாராளமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு உண்டான லிங்க் எல்லாமே ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கேன். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு டெட்லைன் டேட் வந்து எப்படி குடுத்துருக்காங்கன்னா, டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து, ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப இத அப்ளை பண்றதுக்கு பேசிக்கா அவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன நீங்க வந்து கொஞ்சம் கவனமா வந்து படிச்சு பாருங்க. இதுக்கு உண்டான லிங்க் எல்லாமே நான் என்ன பண்ணிடுறேன்னா, கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப கிளிக் பண்ணீங்கன்னா, எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்றது? அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணணும்? அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து குடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் எப்படி அப்ளை பண்ணணும்? அப்படிங்கிற வீடியோவும் நம்மளுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு ஸ்டூடண்ட் உடைய டேட்டாஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிட்டு, அவங்களுக்கு நான் வந்து அப்ளை பண்ணி குடுத்து, நான் உங்களுக்கு வீடியோவா வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்றேன். சரிங்களா? உங்களுக்கு வீடியோ தேவைப்படுது அப்படின்னா, நீட் அப்ளை வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இதுக்கு உண்டான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, LICindia.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல போயிட்டு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஜூப்ளிஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன். இந்த டேப கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இந்தியால நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாடுமே வந்து அவைலபிளா இருக்குது. சரிங்களா? இந்த மெத்தட யூஸ் பண்ணி நீங்க வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்குன்னு உங்களுக்கு குடுத்துருக்கக்கூடிய அப்டேட்ஸ். இது ரொம்ப சிம்பிளா அப்ளிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவுமே அப்லோட்லாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அக்கவுண்ட் புக், பாஸ்புக் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்பாங்க. கரண்ட்டா நீங்க வந்து இப்ப 10த் படிச்சிருக்கீங்கன்னா, 10த் மார்க் ஷீட் வந்து கேட்பாங்க. நீங்க 12த் படிச்சிருக்கீங்கன்னா, 12த் மார்க் ஷீட் கேட்பாங்க. அட்மிஷன் போட்டிருக்கக்கூடிய அட்மிஷன் ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அதே மாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து வேற என்னென்ன கேட்கறாங்க அப்படின்னா, என்னென்ன கோர்ஸ் நீங்க வந்து இப்ப கரண்ட்ல படிச்சுட்டு இருக்கீங்க. அதே மாரி பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம் என்ன? இந்த மாரி விஷயங்கள் தான் வந்து கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ணிருங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.